மிதுனம். இந்த ராசிக்காரங்க பாருங்க, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா பெரும்பாலும் இருப்பீங்க. மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு வாழக்கூடியவங்களும் பெரும்பாலும் மிதுன ராசியில சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதே போல் உங்ககிட்ட பேச்சு திறமையால் யாராலையும் வெல்ல முடியாது. வழக்காடுறதுல வல்லவர்களாக திகழக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுத்துவீங்க. சிந்தனை ஆற்றல் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் உங்களோட உடலமைப்பு ஒல்லியானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக வேகமாக செயல்படக்கூடிய தனித்தன்மை உங்ககிட்ட நல்லதாக இருக்கும். அதே போல் பேச்சாற்றல் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். முன் சிந்தனை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே யூகிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஆனாலும் பாருங்கள், கொஞ்சம் முன்கோபிகளாக நீங்கள் இருப்பீங்க. எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதை உடனே கற்றுக்கணும், அதை உடனே சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. கோபம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் இப்போ பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையும்? இந்த புது வருடம் கடந்த காலத்தை விட சிறப்பானது அமையுமா, இல்லை இன்னும் பிரச்சனை ஏதாவது ஏற்படுத்துமா? இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா அதை முன்னாடி நின்று எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்கிறதுல கெட்டிக்காரர்களாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஒரு விசேஷத்துக்கே போனால் கூட போனோமா வந்தமான்னு இருக்க மாட்டீங்க. உங்களோட பங்களிப்பு அந்த விசேஷத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா போதும், சுயநலம் பார்க்காம பொதுநலமாக செய்வீங்க. லட்சியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். படிப்போ வேலையோ காதல் கல்யாணம் எதுவாக இருந்தாலும் சரி, நிதானமாக யோசித்து முடிவெடுக்குவீங்க. உங்களுக்கு நிறைய சுற்றுலா செல்வது ரொம்பவும் பிடிக்கும். சிரிச்ச முகத்தோடு எப்பவுமே இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை எப்பவுமே மாரத்தான் ஓடுவது போல் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்து அப்படின்னு சில காலகட்டம் பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனையிலே இருந்திருக்கும். ஆனால் அதை கண்டுமே நீங்கள் ஒழிஞ்சு உட்காந்துருக்க மாட்டீங்க. ஆர்வமும் மன தைரியமும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, வரட்டும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அறிவு கூர்மை உடையவங்க மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே மிதுன ராசிக்காரங்க இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பானதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நாட்டுக்கு அப்படின்னு எல்லோருக்காகவுமே பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் இந்த வித்தியாசம் பார்க்காம எல்லோரையுமே சரிசமமாக நடத்துறது. இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான செல்வ நிலையும் கண்டிப்பாக பெற முடியும். அப்படி பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நன்மை நல்ல ஒரு உயர்வு இது எல்லாமே விரைவில் உங்களை வந்து சேரும். இறைவனின் பரிபூர்ண அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படிங்கிறதுனால குறைந்தது 11 முறையும் அதிகபட்சம் நேரம் இருக்குது அப்படின்னா 108 முறை உச்சரித்து வழிபடுவது சிறப்பான உயர்வையும் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் அந்த இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வையும் உங்களோட வேண்டுதல் விரைவில் நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை இனி வரக்கூடிய காலம் தொட்டது துலங்கும், நினைச்சது நடக்கும் ஆண்டவனின் அருளால். வாங்கினீர்களே உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான அமைப்பு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 பாருங்கள், ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்துருச்சு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எல்லோருமே தங்களோட வாழ்க்கையில் வரவிருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க? தொழில், பணம், உங்களுடைய உடல்நலம், குடும்பம், காதல், திருமணம் போன்ற முக்கிய அம்சங்களில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன, சவால்கள் என்ன, அதை என்ன செஞ்சால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு 14ஆம் தேதி காலை 8:42க்கு சதயம் நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டானது அதாவது சித்திரை 1 பிறந்துச்சு. மிதுனத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் சித்திரை 1 இருக்குது. விசுவாவசு ஆண்டு நிறைவடைஞ்சு இப்போ
பராபவ ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம் நாம். இந்த ஆண்டில் பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் 12 ராசிகளுக்குமே ஒருவித தாக்கத்தையும் நன்மையும் ஏற்படுத்துது. 12 ராசிகளுக்கும் கிரக நிலையின் அடிப்படையில் மாற்றம் மாறி மாறி கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன பிரச்சனை ஏற்படும், அதை தவிர்க்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சிறப்பான பொன்னான ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை, தொல்லை, இது எல்லாமே தீரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வுக்கு வரலாம். நிறைய கடனால் அவதிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களாம் அந்த கடன் அடைப்பதற்கான யோகம் இப்போ இருக்குது. பழைய கடனை அடைச்சி சிறப்பான உயர்வுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்கள் தொழில் முறையில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும். அந்த வருமானத்தை சரியாக நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. அதே போல் எதிர்காலத்துக்காக சேமிக்க பழகுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். தீர்க்க முடியாத ஆரோக்கிய குறைபாடு கூட ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். மாற்று மருத்துவத்தால் ஆரோக்கிய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகுது. மருத்துவமனையில் இந்த ஆயுர்வேதிக் நிறைய சித்தா இந்த மாதிரியான சிகிச்சைகளை பெறக்கூடிய நபர்களுக்கு அந்த மருத்துவ செலவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். முழுமையாக நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலருக்குலாம் அமையும். உங்கள் ஜாதக அமைப்பில் கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்றது போல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த வருஷம் பாருங்கள், நிறைய இடத்துக்கு நீங்கள் சுற்றுலா போக அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பற்றாக்குறைவால் போகாமல் இருந்திருப்பீங்க. கீழே குடும்ப சூழல் போக முடியாத ஒரு சூழலாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. நிறைய சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, வியாபாரம், அதுக்கப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், இது ஏதாவது வரும். வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனம் இல்லை அப்படின்னா வேலையில் மாற்றம் ஏற்படும். அது ஏமாற்றமான நிலையாக கூட இருக்கும். கவனமாக இருங்க. அதே போல் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு தொழில் உத்தியோகத்துலேயும் வேலையிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக செய்யுங்க, பொறுப்புணர்ந்து செய்யுங்க. உங்களுக்கான வேலையை சரியாக செஞ்சு முடிங்க. மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காமல், மற்றவங்க வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுக்கான பணிகளில் கவனம் செலுத்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு வரும். இந்த ஒரு காலகட்டம் அதி அற்புதமானது அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், இது எல்லாத்துலேயுமே சிறப்பான யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு கௌரவமான அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக பெண்களுக்குமே இந்த வருடம் அமையும். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் இப்போ அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான உயர்வு, நன்மை, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. தனிப்பட்ட முறையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, அந்தஸ்து இது அதிகரித்து காணப்படும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பதவியில் மாற்றம், உயர்வு, இதெல்லாமே வருவதற்கான அமைப்பு. இது வரைக்கும் நிறைய பிரச்சனை பாருங்கள் இழுபறியாக இருந்திருக்கும். அப்படி இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு தீரும். அந்த பிரச்சனை தீர்ந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான அமைப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் தீர்க்கவே முடியாமல் இருந்தால் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு பெரும்பாலும் சாத்தியக்கூறுகளான கிரக அமைப்பு உருவாகியிருக்கு. வம்பு வழக்கு, நிலுவையில் உள்ள வழக்கு, இது எல்லாமே தீரும். உங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாக பெரும்பாலும் சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். யோகா பலனையுமே அதிக அளவில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எல்லா விஷயத்திலுமே அனுகூலம் ஏற்பட குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யணும். இது நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க. இந்த காது, மூக்கு, தொண்டை, அசிடிட்டி தொடர்பான விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். குலதெய்வ கோவில் போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மை, நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். நேரம் கிடைக்குது, வாய்ப்பு உருவாகுது அப்படின்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை செய்கிறது எல்லா பிரச்சனைக்கான தீர்வுமே அதிக அளவில் உங்களுக்கு இதாக இருக்கும். குலதெய்வம் குலத்தை காக்கும் தெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடை இந்த வருடம் நீங்கள் எத்தனை முறை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே சேரக்கூடிய காலகட்டமாக மாற்ற முடியும்.
இந்த ஒரு சித்திரை மாதத்தில் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி புதன் அவர் 17ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில் மீச்சமாக இருக்கிறாரு. அப்போ வந்து குரு பகவானோட பரிவர்த்தனை பெறக்கூடிய ஒரு கிரகம் இப்போ வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு வருது. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், புதிய திட்டங்கள் தீட்டி புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமையுது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா தொழில் வியாபாரத்தில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கண்டிப்பாக பெற முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்து பாக்கிய பலனை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பிறந்திருக்கக்கூடிய புது வருடம் சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களா இருந்தால் நிறைய வீண் பலிகளை பார்த்துருப்பீங்க. பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் பலி பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு அமோகமாக புது வருடத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் இருந்த கஷ்டம், துன்பம், மன சங்கடம் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். தயங்கி பண்ண வேலை இப்போ சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய யோகம் உண்டாகியிருக்குங்க. உங்கள் முயற்சிகள் சின்னதாக தடை தாமதம் வரும். அப்படி வந்தாலுமே தைரியத்தில் அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால முயற்சியில் சின்ன தடை தாமதம் வந்தாலுமே அந்த முயற்சியின் முடிவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட், இந்த கன்சல்டிங் நிறுவனத்தில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த பிறந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். விலகி போன உறவுகள் உங்களை தானாக தேடி வந்து பேசி ஒன்று சேருவாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இப்போ ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கிறதுனால விலகி போன உறவுகள் உங்ககிட்ட ஒன்று கூடும். சண்டை போட்டு பேசாமல் இருந்த அண்ணன் தம்பி கூட பாருங்கள் இப்போ பேசிப்பீங்க. அதே போல் உங்கள் சகோதரிகள்கிட்ட ஏதாவது வாக்குவாதம், சண்டை பேசாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள் அவங்க தானே அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் உணர்வீங்க, அவங்க மேலே தப்பு இருந்தாலும் அதை உணர்ந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் அதிகரிக்கும், சுப நிகழ்ச்சி நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்த்து சுப நிகழ்ச்சியை ரொம்பவே சந்தோஷமாக செய்யக்கூடிய அமைப்பு பிறந்திருக்குங்க இந்த வருடம். அது மட்டும் இல்லாமல் சுப செலவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். வரக்கூடிய வருமானத்தை வச்சு எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இந்த சுப செலவு செய்கிறது நல்லது. உறவுகள் மத்தியில் பகை மறந்து ஒன்று கூடி இன்பம் காணக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகியிருக்குங்க. அதே போல் உறவுகள்கிட்ட இந்த நடுவில் வந்து கோல் மூட்டி வேடிக்கை பார்த்தவங்க தானாக உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களோட வார்த்தைக்கு உங்கள் குடும்பமே இப்போ கட்டுப்பட்டு நடக்கும் பாருங்கள். உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக எல்லா தேவைகளையுமே இப்போ நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஆனந்தம் வரும். பிள்ளைங்களால் மனநிறைவு, நிம்மதி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை கேட்டு பிள்ளைங்க நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், உங்கள் சொல்படி உங்கள் பிள்ளைங்க நடந்துக்குவாங்க. இது ஒரு ஆனந்தமாகவே உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கூடிய விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும். நீங்கள் வந்து புதன்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்கிறத மறக்காதீங்க. தவற விடாமல் புதன்கிழமையில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் மருத்துவம் பார்க்குறவங்க தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல் புதன்கிழமையில் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. விரைவில் நன்மையும் வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் பல வருஷமாக தீராத முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை, சண்டை, சச்சரை இது எல்லாமே உங்களை விட்டு அகலும். பூர்வீக சொத்து தொடர்பாக இது வரைக்கும் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இப்போ உண்டாகிருக்கு. உங்களுக்கான பங்கு சொத்து தானாக வந்து சேரும். அதே போல் தாய் வழி உறவுகள் கிட்ட இருந்த சண்டை சச்சரவு நீங்கி தாய் வழி சொத்துமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. பாகப்பிரிவினையால் பிரச்சனையை நீடிச்சு வந்த உங்களுக்கு பாகப்பிரிவினையில் சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் இந்த பாகப்பிரிவினையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மத்தியஸ்தர்களின் மூலம் பேசப்பட்டு சுமூகமாக முடிவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் நீங்கள் சொத்து பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வரக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டே நீங்கள் சொத்து பிரச்சனையை எளிமையாக தீர்த்துக்கலாம். உங்களுக்கு சாதகமான அமைப்பு, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சரியான பங்கு கண்டிப்பாக வந்து சேரும். இப்போது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஆரோக்கிய குறைபாடு வருங்க. அப்படி வந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் உடனடியாக அது சரியாகிடும்.
போதிய ஓய்வு, நிறைந்த ஒரு சந்தோஷம், நிம்மதியான தூக்கம், இது எல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் உருவாகியிருக்கு. பெரும்பாலும் இந்த டென்ஷன், கவலை, பிரச்சனை இதனால் தூக்கமே இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த டென்ஷன் எல்லாமே குறையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த மாதம் உருவாகியிருக்கு. உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தில் எளிமையாக கணிக்க முடியும். தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சித்திரையில் திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமையும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா, சுயஜாதக கணிப்பை வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கண்டிப்பாக பெற முடியும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபடுங்க. இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்யுங்க. இந்த மாதம் நன்மை, நல்ல ஒரு உயர்வு, பொருளாதாரத்தில் ஏற்ற நல்ல ஒரு செல்வ நிலை, இது எல்லாமே மேலோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து பூர்வீகம் வந்து செல்வதில் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தடை எல்லாமே அகலும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊருக்கு குடியேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே அதற்கான வாய்ப்பு உண்டாகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற போகிறீங்க. நீங்கள் விரும்பும் உயர்கல்விக்கு, நீங்கள் நினச்ச கல்லூரிக்கு, நீங்கள் நினச்ச படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பங்கு பெறும் பொழுது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பரிசு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனவரவில் நிலவிய தடை, தாமதம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகுது. எவ்வளவு தான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இல்லை அப்படிங்கிற நிலை மாறுது. முன்னாடி இருந்ததை விட இப்போ வருமான உயர்வு நல்லாவே இருக்கும், அதிகமாகவே இருக்கும். வட்டிக்கே வட்டி கட்டிய கடன் பிரச்சனையிலிருந்து குறையக்கூடிய அமைப்புங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் வருமானம் சேரும். உங்கள் தொழில், உங்கள் மனைவி, பிள்ளைங்க, அம்மா அப்பான்னு சொல்லி சிறிய சிறிய வருமானம் கூட உங்களுக்கு பாருங்கள் இப்போ உதவிகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சேமிக்க பழகுங்க. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அம்சம் இப்போ உண்டாகிருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் எப்படிலாம் வாழணும், என்ன நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டு வச்சுருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இப்போ உண்டாகுங்க. சொகுசு வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நினச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட தேவைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்வதனால குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உங்களோட பேச்சுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். முன்னாடியில் உங்கள் பேச்சை காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களோட சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய அமைப்பு உண்டாயிருக்கு. அதாங்க தன வரவில் இருந்த தடை நீங்குது, தாமதம் எல்லாமே உங்களை விட்டு அகலுது. எவ்வளவு தான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சொகுசு வாழ்க்கை உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால நல்ல ஒரு ஆதாயம் சேரும். ஆடம்பர பொருட்களை வாங்குறதுலையும் ஆபரணங்கள் வாங்குறதுலையும் இப்போ உங்களுக்கு ஆர்வம் பாருங்கள் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்குது. வீடு மாற்றம், வேலையில் மாற்றம், நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் இப்போது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு உருவாகியிருக்கு. கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளால் சகாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில், உத்தியோகம், இந்த திருமணம், குழந்தை, வீடு இதில் தடைப்பட்ட பிரச்சனை நீங்கி இதில் எல்லாமே யோகமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களால் சுபகாரியங்கள் ரொம்பவுமே கோலாகலமாக சந்தோஷமாக நடக்கும். பிறந்த வீட்டாரும் சரி, புகுந்த வீட்டாரும் சரி போட்டி போட்டு உங்களை கவனிப்பாங்க. இப்போது இருக்கக்கூடிய ஒரு அம்சம் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு தருது. கணவரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தருவாங்க. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் மறையுது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறுது. புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இது செட்டில் ஆகக்கூடிய காலம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் உறவினர்களே உங்களோட செல்வாக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பெரும்பாலும் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிறது வரும். இது உறுதியாக சொல்லலாம். பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. சின்ன சின்னதாக தடை தாமதம் பிரச்சனை வரும். அதுவுமே உங்களோட தைரியத்தில் உடை தெரிஞ்சிருவீங்க. அதனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு சொல்கிறோம்.
நிலையான வருமானத்துக்கு வழி பிறகும் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் உங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் நிலவி வந்த நெருக்கடி நீங்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள், அந்த வேலை முயற்சி பழிக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.